வணக்கம். இன்னைக்கு வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு மீன் எடுத்து நம்ம சாதாரண குழம்பு மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறதுக்கு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ பிசைஞ்சு வச்சுட்டு, ஒரு 4, 5 துண்டை சாதாரண மீனாக பிசையாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ குழம்புக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு, அதில் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் அதோடய சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வறுக்கிற மீனை ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோன்ட்டு போட்டிருக்கேன். மீன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. குழம்ப எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கணுன்னே ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு குழம்ப கரைச்சி வச்சுருக்க குழம்பு அதில் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கும் போது மாங்காய் போட்டேன். மீன் குழம்புக்கு மாங்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ வறுக்காத மீன் ஒரு 4, 5 துண்டு வச்சுருந்தேன். மீனோட வாசனை அப்போ தான் குழம்புல இருக்குங்கிறதுக்காக அதை முதல்ல போட்டு அது ஒரு கொதி வந்தோடனே வறுத்த மீன் எல்லாத்தையும்